புதுசாக வாங்கின வான்கோழிகள்லாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரூமில் போய் பார்த்தேன். வீட்டில் சமையல் ரூமில் வந்து ஒரு முட்டைக்கோஸ் வேஸ்ட் இருந்தது. அதெல்லாம் பிச்சு போட்டுட்டு இந்த முயல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த சின்ன குழந்தையாட்டம் மண்ணில் தள்ளிட்டு மண்ணில் சர்க்கிள் விட்டுட்டு விளையாடிட்டு இருந்தது. இந்த வான்கோழிங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பழக்கமாயிருச்சுங்க. இந்த முயல் தான் வந்து மண்ணுக்குள்ளே வந்து பெரிய தொலை மாதிரி போட்டு அதுக்குள்ளே பதுங்கி பதுங்கி ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தது. இந்த வான்கோழிங்களாம் ஜோடியாக அங்கேயும் இங்கேயும் அப்படியே ஓடிக்கிட்டு இருந்ததுங்க. நான் கொஞ்ச நேரம் அந்த முயலுக்காக வெயிட் பண்ணேன். அப்போ தான் வந்தான். இந்த குழந்தையாட்ட துள்ளி குதிச்சுக்கிட்டு அப்படியே வெளியில் வந்தான். என்னை பார்த்தோன்னே பக்கத்தில் வந்து அப்படியே படுத்துக்கிட்டான். அவனை வந்து ஒரு உடம்பை வந்து அன்பாக அப்படியே லேசாக அப்படி தடவி கொடுத்தேன். அவனுக்கு அப்படி இதமாக அப்படியே பக்கத்தில் ஜாலியாக படுத்துருந்தான். இந்த வான்கோழிங்க முயல் எல்லாம் ஒரு கேங்கு. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சேவல், வாத்துங்க, இந்த கருப்பு கோழிங்க இது ஒரு கேங்கு. இப்படி தனித்தனியாக இருந்தாலும் இந்த வான்கோழிங்க இந்த முயலோட வந்து ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அப்படி கொத்திக்கிட்டுலாம் விளையாடிட்டு இருந்தானுங்க. சரின்னு பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன்.